ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 28 கேகேஆர் vs ஆர்ஆர் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சண்டே மதியம் மேட்ச் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த மேட்ச்க்கு வந்து வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, அது நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ ஒன் பிக்சர் போல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈடன் கார்டன்ஸில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. ஸோ ஏர்லியராக பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ட்ரூ பவுன்ஸ் இருக்கும். போக பயங்கரமான குவிக் லைட்னிங் அவுட்ஃபீல்டு இருக்கும். நல்லா ஷாட்ஸ் ஆட முடியும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் ஈடன் கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். குட்டி கிரவுண்டும் கூட, டைமென்ஷன்ஸ் ரொம்ப சின்னது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் 195, 210க்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அது வந்து டீமை பொறுத்து. ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. அவங்க ஆர்ஆர் நல்ல பவுலிங் அட்டாக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து 200 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பேஸ் ஸ்பின் விக்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேஸ் 55% விக்கெட்ஸும் 45% ஸ்பின்னர் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸு. ஸோ இங்கிட்டு டியூ ஃபேக்டர் பார்த்தோம் அப்படின்னா டியூ ஃபேக்டர் ஹையாக தான் இருக்கும். பட் மதிய மேட்ச்சு பெரிய அளவில் டியூ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா வெயில் அடிக்கும்ல. ஸோ லாஸ்ட் இன்னிங்ஸில் கடைசியில் தான் 7 மணிக்குள்ளே மேட்ச்ன்றது முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக டியூலாம் இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து 2 இன்னிங்ஸுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் ஈவினிங் போக பிச்சு வந்து கூல் டவுன் ஆகும், சன் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னா, அது மட்டும்தான். வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது தான் இந்த கிரவுண்டோட ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். இப்போ ஃபின்னால் 2 மேட்சை ஃப்ளாப் ஆனதுனால டிம் சைஃப்ரூட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே தான் ஓப்பனிங் வருவார். சுனில் நரேன் மறுபடியும் கீழே தான். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பேசாமல் சுனில் நரேன் ஓப்பனிங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பவர் பிளேயில் வந்துட்டு எங்கிட்டாச்சும் பால் ஏதாவது ஒரு மிஸ்ஹிட் ஆகி கூட 6-4ன்றது போகும். பட் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக மிஸ்ஹிட் பண்ணி கையில் தான் கேட்ச் கொடுத்துட்டு டக் அவுட் ஆகிட்டு போனார் சுனில் நரேன் ஜிடிக்கு எகெயின்ஸ்டாக. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன மறுபடியும் மேலே இறக்கி விட்றாங்களா என்னென்னு தெரில. கேமரூன் கிரீன், அங்கீஸ் ரகுவன்ஷி, ரோமன் பவல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்கு, அனுகுல் ராய், வைபவ் ஓரா, கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, இதுதான் அவங்களுடைய 11 இருந்திருக்கு. ஸோ ஃபின்னால் 2 மேட்சாக ஃபார்ம் அவுட்டு டிம் சைஃப்ரூட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவருமே பெருசாக அடிக்கல. போன மேட்ச் 16 பாலுக்கு வந்து அவுட்டு. இந்த பக்கம் பார்த்தோம்னா எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரைல், லாண்ட்ரே பிக்டோரியஸை ட்ரை பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனரு. ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தான். பட் இவருடைய ஃப்ளாப் ரேட் அதிகம். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே பார்த்துருக்கீங்க, எஸ்ஐடி நோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் அதிகமாக அடிப்பார், இன்னொரு மேட்ச் ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஹிட்டார் ஃப்ளாப் பிளேயர் தான் இவருமே. கன்சிஸ்டன்ட்டியோ இல்லை ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்க பிளேயர் கிடையாது. ஸோ ரியான் பராக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, டோனவன் ஃபெரேரா போன மேட்ச் கொஞ்சம் அவருடைய டேலண்ட்டை காமிச்சார். கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போனாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே போன மேட்ச் பேட்டிங் சூப்பராக ஆடினார். ரன்களை குறைச்சாங்க. ஸோ அது ரன் ரேட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டீமுக்கு. ரவி பிஷ்னாய், நாண்ட்ரே பர்கர், இதுதான் அவங்களுடைய டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பார்த்துருவோம். இதில் பெருசாக நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆறாவது தான் வந்து நல்ல டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டமில் இருக்காங்க. 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து லாஸ்ட்டு 4 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் எஸ்ஆர்ஹெச்க்கு எகென்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி. ஸ்டார்டிங்கில் 5 விக்கெட் போயிடுச்சு. பட் அதுலேருந்து புல் பேக் பண்ணாங்க. ஜடேஜாவும் டோனவன் ஃபெரேராவும் ரன்னை கொண்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் மேட்ச் போயிடுச்சு. துஷார் தேஷ்பாண்டே வந்து கடைசியில் ரன்களை குறைச்சாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் போன மேட்ச் தோற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் சந்தீப் சர்மா போட்ட டெத் ஓவர்ஸ் தான். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அழகழகாக ஒரு ஷார்ட் பிச்சு, டாஸ் பாலு, லோ ஃபுல் டாஸு, ஓபி பால், ஸ்லாட்டில் அந்த மாதிரி போட்டு ரன்களை அடிக்க விட்டார் அவர். நிதிஷ்குமார் ரெட்டி அடித்த ரன்கள் தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது அவர் அடிக்காமல் இருந்தாருன்னா கிட்டத்தட்ட மேட்ச் போயிருக்கும். ஸோ அதை வந்து டெத் ஓவர்ஸில் இப்போ சந்தீப் சர்மா ரொம்ப அடி வாங்குற மாதிரி தெரியுது நிறையா மேட்சஸில். ஸோ அதை மட்டும் அவங்க கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே வந்து சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பெருசாக எந்த பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. போனோமா ஜிடிக்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனாங்க லாஸ்ட்டு வரைக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அதுவுமே பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து 2 விக்கெட்டுமே கேட்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஜாஸ் பட்லரை வந்து விக்கெட் எடுக்கிறப்போ அந்த பால் ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போயிருக்கும். ஜிடி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷன் பெருசுனால ஸ்பின்னர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர் அடிக்கிறப்போ கொஞ்சம் பவர் கொடுத்தாகணும். ஸோ அந்த பவர் கம்மியாக இருந்தனால ஒரு மிஸ்ஹிட் ஆச்சனால கையில் போய் விழுந்துருச்சு. ஸோ அதுவுமே இருக்குது. ஈடன் கார்டன்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது, அடித்தாங்கன்னா வெளியில் போயிடும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான், சின்ன கிரவுண்டு. ஸோ டீம் ஃபார்ம் மவுண்டமில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன ஒரு மைனஸ், போன மேட்ச் வந்து தோற்றுட்டு வராங்க. ஏர்லியராகவே ஒரு 5 விக்கெட் ட்ராப் பண்ணது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது.
பட் அதுக்கப்புறம் ஜடேஜா, டோனமன் ஃபெடரர் எடுத்துகிட்டு போனது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, நம்ம 5 விக்கெட் விட்டாலும் ஒரு 100 ரன்னுக்கு நம்ம ஆல் அவுட் ஆகலை அப்படின்ற ஒரு இதுன்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரஹானே 26-30 ஃபார்மே கிடையாது. டிம் சைஃப்ரூட் 24-28. அதுக்கப்புறம் சுனில் நரேன் 21, 1.3 விக்கெட் ஆவரேஜ் இருக்கார். பேட்டிங்கில் 21, விக்கெட் ஆவரேஜ் வந்து 1.3 விக்கெட் ஆவரேஜ் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில். கேமரூன் கிரீன் 36-31, அங்கிஷ் ரகுவன்ஷி 32-35, ரோமன் பவல் 29-27, ரிங்கு சிங் 30-38. நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது, பட் ஃபார்ம் கிடையாது, சுத்தமாக அவருக்கு படவே மாட்டேங்குது. ரமன்தீப் சிங் எல்லா மேட்ச்லேயும் கொஞ்சம் சர்ப்ரைசிவ்லி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. 20-24. அனுகுல் ராய் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வைபோலரா ஒரு விக்கெட் ஆவரேஜ். அதுக்கப்புறம் கார்த்திக் தாயும் ஒரு விக்கெட் ஆவரேஜ். வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. போன மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தரும் வருண் சக்கரவர்த்திக்கு, பார்க்கலாம். ஸோ மதியம் விளாட்றனால கொஞ்சம் டியூலாம் அவங்களுக்கு இப்போ மைனஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு வருண் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், பிச்சு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்வி ஜெய்ஸ்வாலை பார்த்துடலாம். 46-62 நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காரு ஈடன் கார்டன்ஸில். வைபவ் சூரியவன்ஷி 37. இப்போ தான் வந்து ஈடன் கார்டன்ஸில் ப்ளே பண்ண போகிறாரு. துருவ் ஜுரேல் 28-31. லாண்ட்ரே பிட்டோரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபியூட் தான். அது 2 இதுலையுமே பார்ப்போம். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான், கொஞ்சம் கிளிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரியான் பராக் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. பட் ஈடன் கார்டன்ஸில் 45 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அது காரணம் என்னென்னா, ஒரு நான் ஸ்டைலிஷாக ஆடுறேன்னு சொல்லிட்டு பவர் கொடுக்காம ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளிக்கு அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. ஸோ அது வந்து போன மேட்ச் SRH ஹைதராபாத் கிரவுண்டில் போய் கையில் உட்காந்துக்கிறது இல்லை மொக்கையாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சீசனில் பெருசாக ஃபார்ம்லேயே கிடையாது. பட் இந்த ஈடன் கார்டன்ஸ் குட்டி கிரவுண்டு. ஸோ அவர் பண்ணுற ஃப்ளிக்கு மிஸ் ஹிட் ஆனாலுமே வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு பவர் இருக்குது, பட் அவர் ஸ்டைலாக நான் கிளாஸாக ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடுறாரு. அது போன வருஷம் கிளிக் ஆச்சு, இந்த வருஷம் அவர் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸோ மற்றபடி வந்து கேப்டன்சிலாம் ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா வின் பண்ணிகிட்டு இருக்கனால அது நல்லா ரிசல்ட் கிடைக்கிறனால அவர் நல்லா தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஆவரேஜ் நல்லா வச்சுருக்காரு. இந்த மேட்ச் கொஞ்சம் இவருமே கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரில் பெரிய உள்ள பவுலிங் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் அவங்க வந்து ஆடிட்டாங்க அப்படின்னா பெரிய உள்ள எதுவும் இல்லை. மிச்சம் எல்லா பவுலர்ஸுமே நல்லா ரன்கள் கொடுக்கக்கூடிய பவுலர்ஸ் தான். கார்த்திக் தாய் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து போட்டுட்ருக்கார். ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. டோனமன் ஃபெடரர் 22. இங்கே ஈடன் கார்டன்ஸில் இப்போ தான் வந்து IPL ப்ளே பண்ண போகிறாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1.5 விக்கெட்டு, 1.4. துஷார் தேஷ்பாண்டே நல்ல விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணாய் சூப்பர் விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. இந்த சீசனில் நல்ல ஃபார்ம்லேயுமே இருக்கார். ஸோ எப்படி ஒரு வருண் சக்கரவர்த்திக்கு இந்த மேட்ச் கொஞ்சம் எடுக்கும் மதிய மேட்ச்ன்றனால, அதே மாதிரி ரவி பிஷ்ணாய்க்கும் கொஞ்சம் வந்து ஒரு கோட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆண்ட்ரே பர்கர் ஒரு விக்கெட் ஆவரேஜ். ஈடன் கார்டன்ஸில் இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறார். ஸோ தான் வந்து ஸ்டாட்ஸு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பவுலர் இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம். இந்த பக்கம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஆண்ட்ரே பர்கர். ஸோ இம்பாக்ட் லெவல் கிரிட்டிக்கலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏர்லியராகவே விக்கெட்ஸ் எல்லா மேட்ச்லையும் கேகேஆர் விட்டுட்டுருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக வந்துட்டு விக்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்விங்கு டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனிங்கில் வரக்கூடிய எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த பக்கம் போடுறது ஆர்ச்சர். ஸோ அந்த ஒரு நேமுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் பாலுக்கு ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆர்ச்சர் இங்கிட்டு போகிறாருன்னா அந்த பக்கம் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சிம்மர் ஆண்ட்ரே பர்கருமே போடுவார். ஸோ டிம் சைஃப்ரூட்டுக்கும் ஆர்ச்சருக்குமே ஒரு பேட்டில் நடக்கும். நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க தான் வந்து இம்பாக்ட் லெவல் ஹையாக இருக்கும். ஸோ எப்படினாலும் ஒரு விக்கெட்டாச்சும் ஆளுக்கு ஒரு விக்கெட்டாச்சும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ அதுமாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸ் இந்த மேட்ச்சில் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹெட்விகெட் பார்த்துலாம். ஹெட்விகெட்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்கு வந்துட்டு இங்கே ஈடன் கார்டன்ஸில் நடக்கிறதுனால தான் அது ஹோம் கிரவுண்டில் ப்ளஸ் பாயிண்ட் மட்டுமே இருக்கே தவிர்த்து பெருசாக எந்த ப்ளஸ் பாயிண்ட்டுமே கிடையாது. இப்போ டோர்னமெண்ட் இந்த கரண்ட் டோர்னமெண்ட் கான்டெக்ஸ்ட்டை வச்சு பார்க்குறப்ப ஆர்ஆருக்கு தான் ஃபுல் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ ஹெட்விகெட் மென்டலேஜ் எல்லாமே ஆர்ஆருக்கு தான் இருக்குது. என்ன போன மேட்ச் வந்து கொஞ்சம் சர்க்கிள் அது இந்த மாதிரி சரி பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பனிங்கில் வைபவ் சூரியவன்ஷி போன மேட்ச் ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. இந்த மேட்ச்சை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பட் கேகேஆர் கூட போன வருஷம் வைபவ் சூரியவன்ஷி ஆடுறப்ப ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. ஸோ அது வந்து எங்களோட ஞாபகம் இருக்குது. வைபவ் பால் போட்டார். அஜிங்கியா ரஹானே வந்து ஒரு குட் கேட்ச் பிடிச்சி வைபவ் சூரியவன்ஷி எடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். இப்போ மேட்ச் அப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் SSV ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி விசஸ் வைபவ் வராரா. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக யாருக்கு அட்வான்டேஜ்னால் SSV ஜெய்ஸ்வாலுக்கு தான். ஸோ நல்லா வந்துட்டு ஸ்விங் இருந்தால் மட்டுமே இங்கே வந்துட்டு அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்த முடியும் பவுலர்ஸ்க்கு ஓப்பனிங்கில். பட் அது ஸ்விங் எதுவும் இல்லைனா கண்டிப்பாக சின்ன கிரவுண்டு வேறு. வைபவ் சூரியவன்ஷி எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் வெளியில் அடிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது அவருக்கு. ஸோ 2 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். காரணம் RCB கூடயும் SSV ஜெய்ஸ்வால் ஃப்ளாப்பு, போன மேட்ச்சும் ஃப்ளாப்பு. வைபவ் சூரியவன்ஷி போன மேட்ச் ஃபஸ்ட்டு பால் அவுட்டு. ஸோ அதை திருத்திக்க தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பர்டிகுலர்லி வைபவ் சூரியவன்ஷி ஃபஸ்ட்டு பாலே சுத்த போவாரான்றது கொஞ்சம் டவுட்டு தான் சொல்லியிருப்பாங்க உள்ள. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் ஆர்ஆருக்கு தான் இருக்குது.
கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவல், ரிங்கு சிங் விசஸ் ரவி பிஷ்னாய். இதுலேயே ரவி பிஷ்னாய்க்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா இந்த 2 பேருமே ஹிட்டர்ஸ் தான். ஸோ ரோமன் பவல் ஒரு ஸ்பின்னை அவ்வளோ நல்லா ஆடக்கூடிய பிளேயர் கிடையாது. ஸோ பேட்டில் பட்டுருச்சுன்னா அவருக்கு இருக்க பவருக்கு வெளியில் போயிடும். பட் அதிகமாக எஜ்ஜு வாங்குறதுக்கும் மிஸ்கிட் ஆகிறதுக்கும் இல்லை ரவி பிஷ்னாயோட கூகுளியில் டிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரிங்கு சிங்க்கு பேட்லேயே பட மாட்டேங்குது. அதை இந்த மிடில் ஒரு பேட்டில் ரவி பிஷ்னாய் நல்ல ஒரு விக்கெட் கார்னர் இருக்க பிளேயர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர் மேட்சை பார்த்துடலாம். ஸோ டிம் சைஃப்ரூட் விசஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இதில் அட்வான்டேஜ் ஆர்ச்சருக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக டிம் சைஃப்ரூட் இது கொஞ்சம் திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் அட்வான்டேஜ் டைரெக்டாக ஆர்ச்சருக்கு தான். கொஞ்சம் டிவியேட் இருந்தாலே போதுமான அளவாக இருக்கும் ஆர்ச்சருக்கு. ஸோ டிம் சைஃப்ரூட்டும் போன மேட்ச் பெரிய அளவில் அடிக்கலை. பட் அவருமே நல்லா பவர் ஹிட்டர் தான். மேபி ஒரு ஆர்ச்சர் ஆண்ட்ரே பர்கரோடைய பவர் பிளே 2 ஓவர் தடுமாறி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா டிம் சைஃப்ரூட் பெரிய ஸ்கோருக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்தில் ஃபின்னாலுமே நல்லா ஈடன் கான்சல் பெர்ஃபார்ம் பண்ணார். டிம் சைஃப்ரூட்டுமே கொஞ்சம் அடிச்சிருந்தார். ஸோ ரியான் பராக் விசஸ் சுனில் நரேன். ரியான் பராக் ஃபார்ம்லேயே கிடையாது. பட் இந்த வென்யூ அவரேஜ் 45 ஆவரேஜ் இருக்கார். இதில் யார் வேணால் வின் பண்ணலாம். ஸோ எகெயின் நான் ஸ்டைலாக தான் ப்ளே பண்ணுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஆடினார் அப்படின்னா சுனில் நரேனுக்கு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ரியான் பராக்கு இந்த குட்டி கிரவுண்டை யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பேட்டிங்லேயும் அவருடைய இதை பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பேட்டிங், அவருடைய பர்சனல் பேட்டிங், கேப்டன்சி, அதேமாதிரி இஷான் கிஷான், ரஜத் படிதார் எல்லாருமே அவங்களுடைய பேட்டிங்லேயுமே ஸ்கோர் பண்ணி டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ரியான் பராக் எதுவுமே பண்ண மாட்டார் பேட்டிங்கில். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போயாவது ஆஃப் ஸ்பின் தேவைப்பட்டால் ஒரு ஓவரை போட்டு அதில் ஏதாவது ஒரு விக்கெட்ஸ்ன்றது விழுகுது. ஸோ அதில் மட்டும்தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணிகிட்ருக்காரு. மோஸ்ட்லி பேட்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா போன மேட்ச் நின்றுருக்கலாம். ஃபஸ்ட்டு ஏர்லியராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு. ரியான் பராக் இருக்கார் அப்படின்றப்ப தாராளமாக அங்கே கூட ஸ்டேபிளைஸ் பண்ணி இவர் தான் ஜடேஜாவுக்கு பதிலாக அங்கே ஆடி இருக்கணும். பட் அவர் அதை பண்ணலை. ஸோ அது பெரிய மிஸ்டேக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்துலாம். கீ பேட்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் அஜிங்கியா ரஹானே சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. போன மேட்ச்சை ஃபஸ்ட்டு பாலே முகமது சிராஜை நான் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எஜ்ஜு வாங்கி அவுட் ஆகிட்டு போனார். அது மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது தேவையில்லாத ஷாட்டு. சந்தீப் சர்மா அஜிங்கியா ரஹானேவை 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ஒரு 77 பாலில் ரன்கள் ஒரு 78 ரன் அடிச்சிருக்காரு. பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது சந்தீப் சர்மாவுக்கு எகென்ஸ்டாக. ஸோ அந்த ஏர்லியராக கொஞ்சம் டெஸ்ட்டுன்றது இருக்குது. நான் அவர் தான் ஓப்பனிங்கிறது வராரு. ஸோ அஜிங்கியா ரஹானே அண்ட் டிம் சைஃப்ரூட்டு, இந்த பக்கம் ஆர்ச்சரு, ஆண்ட்ரே பர்கர், சந்தீப் சர்மா இவங்கெல்லாம் போடுவாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ பேட்டில் 2 பார்த்தோம் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எகென்ஸ்டாக 269 ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது வச்சுருக்காரு. ஸோ இந்த பக்கம் வைபவ் கார்த்திக் தாயி லென்த்தை மிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பால் வெளியில் போயிடும் ஈடன் கார்டன்ஸில். சில வைபவ் சூரியன் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. இந்த பக்கம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பேஸ் அட்டாக் ஆவரேஜ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. கேட்கற யங்ஸ்டர் 40, ஈடன் கார்டன்ஸில் 60 ஆவரேஜ். ஸோ இவங்களுடைய பவுலர்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்துருக்காரு. ஏர்லியராகவேவும் போன வருஷம் அதுக்கு முந்தின சீசன்ஸ் எல்லாம். பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேகேஆர் பவுலிங்கை விட இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது கேகேஆரோட பவுலிங். ஸோ அப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு இன்னுமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். லாஸ்ட் 2 மேட்சாக ஃப்ளாப்பு. இந்த மேட்ச் அந்த ஃபார்மை திரும்ப கொண்டு வரதுக்கான எல்லா இதையுமே பார்ப்பார். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஹை கிளிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலக்ஷன்றதை பார்த்துலாம். கேப்டன் நம்மளுடைய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் ஆர்ஆருக்கு ஃபேவராக தான் இருக்குது. வைஸ் கேப்டன் ரியான் பராக் ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் கேம் க்ரீனை கூட ட்ரை பண்ணலாம். போன மேட்ச் கேம் க்ரீன் ஏதோ ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரில் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்போயுமே ஓரளவு நல்லா ஆடிறாங்க டீசெண்டாக. ஸோ சூப்பராக பேட்டிங்ன்றது ஆடினார் கேம்ரூன் க்ரீன். ஸோ த்ருவ் ஜுரேல், டிம் சைஃப்ரூட்டு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், ரிங்கு சிங், அதுக்கப்புறம் அங்கீஷ் ரகுவன்ஷி, கேமரூன் க்ரீன், சுனில் நரேன், ரவி பிஷ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வைபவ் ஒராரா. ஸோ ட்ரம்ப் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் வைபவ் சூரியவன்ஷி, ரோமன் பவல், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இங்கே சுனில் நரேனுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வருண் சக்கரவர்த்தி கூட ட்ரை பண்ணலாம். சில வைபவ் ஒராராவுக்கு பதிலாக நீங்கள் வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணனா வைபவ் ஒராராவுக்கு டெத்தில் பவுலிங் கிடச்சிச்சின்னா அதில் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத்தில் பவுலிங் கிடைக்கலன்னா கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பாசிபிலிட்டி, நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். ஸோ அதனால் ட்ரை பண்ணிக்கோங்க. வைஸ் கேப்டன் ரியான் பராக் ட்ரை பண்ணலாம். பார்ப்போம் இந்த மேட்சை ஃபார்முக்கு வராரா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இன்னொரு குழப்பங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா மேபி இப்போ ஆர்ஆர் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 150, 160 இல்லை 180 இருக்கட்டும். அதில் அவங்கள இது பண்ணிட்டாங்கன்னா ரியான் பராக் ஒரு 3 பேர்த்துக்கு அப்புறம் 2 டவுன் தான் வராரு. ஸோ அந்தளவுக்கு அவர் வரப்போ அதிக ரன்கள் இருக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகம்.
மேபி வைபவ் சூரியவன்ஷி வந்துட்டு எகெயின் ஒரு ஏர்லியராக அவுட் ஆகிட்டா மேபி இவங்களுக்கு வந்து அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா த்ருவ் ஜுரேல் அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரே பிக்டோரியஸ்க்கு அடுத்து தான் வந்து ரியான் பராக் பேட்டிங்கிறது வராரு. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ இப்போ கேகேஆர் பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா கேமரூன் கிரீனை கேப்டனாகவும், சுனில் நரேன் அப்படி இல்லாட்டி ஒரு கார்த்திக் தியாகி இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஆர்ஆர் பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்வி ஜெய்ஸ்வாலை கேப்டனாக போட்டுக்கோங்க. இந்த மேட்ச் வந்து எகெயின் ஃபார்முக்கு வந்து அதிக ரன்கள் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ரியான் பராக் வைஸ் கேப்டன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே சுனில் நரேனுக்கு பதிலாக ஒரு விக்கெட்டை எடுக்க முடியும். மேக்ஸிமம் ஸ்பின்னர்ஸ்லாம் பெருசாக இப்போதைக்கு எடுப்பட மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கார்த்திக் தியாகி மேட்ச்க்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறது அவரை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு இன்னும் ரிஸ்க்காக போய் ஒரு டிம் சைஃப்ரூட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வைபவ் சூரியவன்ஷி கூட ட்ரை பண்ணலாம். அவருமே ஒரு நல்ல ரிஸ்க். ஏன்னா அடித்தா 20 பாலுக்கு 50-60 அடிக்கிறாரு. இல்லாட்டி வந்து அவுட் ஆவார். அந்த மாதிரி பிளேயர் தான். பட் இந்த பர்டிகுலர் சீசனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னா அவருடைய ஆர்ஆர் ஹோம் கிரவுண்டில் நல்லா ப்ளே பண்ணுறாரு. பட் வெளியில் வரப்போ கொஞ்சம் சொதப்புற மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இந்த மேட்ச்சும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சுமே அவையில் தான் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோன்னா யார் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 58%. ஸோ அது காரணங்கள் எல்லாமே பார்த்தோம். நல்ல பவுலிங் இருக்குது, நல்ல பேட்டிங் இருக்குது, நல்ல ஒரு மொமெண்டமும் வச்சுருக்காங்க. கரண்ட் டோர்னமெண்ட்டில் ஆர்ஆர் தான் வந்து டாப் டீம். பஞ்சாப், ஆர்ஆர், ஆர்சிபி இவங்க தான் வந்து டாப் டீம்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. கேகேஆர் இன்னும் ஒரு மேட்ச் கூட வின் பண்ண கிடையாது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஒரு வீக் டீம் அப்படி தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நைட் மேட்ச்க்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து வந்து நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.